இன்றைக்கி ஆடு மாடுகளை வளர்க்குறத நம்ம வந்து தாழ்வாக நினச்சதுனால தான், ஆடு மாடு வளர்க்குற தொழில், மேய்க்கிற தொழில் அதை தாழ்வாக நினச்சனால தான் அந்த தொழிலே இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சு. ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழிலுங்கிறது வந்து அதை ஆடு மாடுகளை மேய்க்கிறதுனா கும்பலாக மேய்ப்பாங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆட்டு மந்தைகள் உண்டு. அப்போல்லாம் மக்கள் தொகை கம்மி. அப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா 300 மாடு, 200, 300 மாடுகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் பெரும்பாலான வீடுகளில் மாடு இருக்கும். அந்த மாடுகளை எல்லாம் மேய்க்கிறவர் ஒருத்தர். சாயந்தரம் காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு தொழில் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்தது, ஒரு கும்பலாக ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு. அப்படி ஒரு தொழில் அன்றைக்கி அந்த தொழிலே காணாமல் போச்சு. அந்த தொழிலே அழிஞ்சு போச்சு. ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் தொகையை பெருகிருக்கு. அதுக்கேற்றால் போல் அந்த தொழிலும் இன்னும் பெருகிருக்கணும்ல. காரணம் என்னென்னா, அது படிக்காதவர்கள் செய்கிற தொழில் அப்படிங்கிற அந்ததுனால, அதை தாழ்வாக நினச்சதுனால இன்றைக்கி ஆடு மாடுகளை வளர்ப்பது ஊக்கம் இல்லாமல் போய்விட்டது. அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு சாணம் கிடைக்கிறதில்ல. சாணி வந்து இன்றைக்கி கிடைக்கிறது, உரம் கிடைக்கிறதில்ல, ஆட்டு புழுக்கைகள் கிடைக்கிது. அதனால் இன்றைக்கி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்துவிட்டது. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்ததால் என்னாச்சு, நமது உணவின் தரம் குறைஞ்சி போச்சு, மண்ணின் வளம் குறைஞ்சி போச்சு. பூச்சிக்கொல்லி மருந்தை மண்ணில் அடித்து மண்ணில் உள்ள நுண்கிருமிகளெல்லாம் கொன்னுடுறாங்க. அப்போ இந்த கார்ப்பரேட்டுக்காக தான் நம்ம வந்து நம்முடைய தாழ்வு மனப்பான்மை. அதனால் என்ன பண்ணணும், அதை படிக்கிற ஒரு தொழிலாக மாற்றணும். படித்தவங்க செய்கிற ஒரு தொழிலாக ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை மாற்றும்போது தான் நாம் வந்து அந்த தொழிலை மீட்டெடுக்க முடியும். இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட ஆங்கில மோகம் இருக்குது. நம்மளை தாழ்வாக நினைக்கிறது, நம்ம மொழியை தாழ்வாக நினைக்கிறது, தமிழ்நாட்டில் வாழ்வதை தாழ்வாக நினைக்கிறது, ஒரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், ஒரு ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, விவசாயம் பார்க்கக்கூடாது, விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறது. இப்படி நம்மக்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் இந்த மண் சார்ந்த மண்ணோடு தொடர்புடைய விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறோம். மண்ணோடு தொடர்புடைய இந்த மொழியை, தமிழ் மொழியை பேசுவதை தாழ்வாக நினைக்கிறோம். அந்த மண்ணோடு தொடர்புடைய தொழிலான ஆடு மாடுகளை மேய்ப்பதையும் தாழ்வாக நினைக்கிறோம். அதனால் நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இன்றைக்கி வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறதால் நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதுக்கு நம்ம தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். அதனால் ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா, படித்தவர்கள் செய்கிற ஒரு தொழிலாக அதை மாற்ற வேண்டும். தாய்மொழி பற்று வேணும். தாய்மொழியில் வழியில் நாம் கல்வி கற்க வேண்டும். அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை போகும். தாய்மொழியை உயர்வாக நினைக்க வேண்டும், அந்நிய மொழியை உயர்வாக நினைக்கக்கூடாது, அது ஆங்கிலமாக இருந்தாலும்.